4 செவத்துக்குள்ள நடந்தது. எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிருஷ்ணா ஒரு பேட்டியில கண்கலங்கி பேசியிருக்காங்க. அந்த வகையில் பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகன்கள் இருக்கிற நிலையில அவர் தன்னை திருமணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடை உடையப்பாளர் ஜாய் கிருஷ்ணா புகார் கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து நடந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா அப்படின்னு உறுதியாகிருச்சு. இதையடுத்து குழந்தையோட முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட மகன் ராக்காவை கொஞ்சம் போட்டோவை ஷேர் பண்ணி வாழ்நாள் முழுக்க ராக்கா கூட துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஜாய் கிருஷ்ணா வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு பேட்டியில் பல அதிர்ச்சி தகவல்களையும் தன்னோட மன வேதனையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஜாய் கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு விஸ்கா மாணவி, எனக்கு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை, அதுக்காகத்தான் அந்த படிப்பையே தேர்ந்தெடுத்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் பெண்கள் இயக்குனர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்துச்சு. அதனால அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஃபேஷன் துறையில் ஆர்வம் வந்தனால காஸ்டியூம் டிசைனராக மாறினேன். அது எனக்கு நல்லாவே கை கொடுத்துச்சு. அடுத்தடுத்து பல வெற்றி திரைப்படங்களில் ஒர்க் பண்ணினேன். அதே நேரம் மாதம்பட்டி ரங்கராஜுடனான பிரச்சனையை பற்றி பேசின ஜாய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல கொடுமைகளை அனுபவித்தேன். அந்த காலகட்டத்தில் நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். எதிர்க்கு கூட அந்த நிலைமை வரக்கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட குழந்தைக்காக நான் போராடணும். நாளைக்கு அவனோட அடையாளம் கேள்விக்குறி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் என்ன இயக்குச்சு. நான் ஒரு அம்மாவாக வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட என்னோட மகனுக்கு சரியான முகவரியை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுல தான் எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த சம்பவம் பற்றி மக்கள் பலவிதமான விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனால் அந்த 4 செவத்துக்குள்ள நான் எப்படி வாழ்க்கை நடத்தினேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். 4 பேர் பேசுவாங்க, 2 பேர் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு என் கூடவே வாழ்ந்த மாதிரி பேசுவாங்க. இதையெல்லாம் கடந்து தைரியத்தோட போராட ஒரே காரணம் என்னோட மகன் ராக்கா தான். என்னோட குழந்தைகளுக்காக எப்போவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ஜாய் கிருஷ்ணா ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க. இப்போது ஜாய் கிருஷ்ணாவோட இந்த பேட்டி தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது.